Hello viewers, welcome to AK Info in Tamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஓட்டு எப்படி போடுறது அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகணும் எப்படி அங்க வந்து process இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பூத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பூத்ல உங்களுடைய நேம் இருக்கா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ப்ரூஃபோட இருக்கக்கூடிய ஒரு ஆதாரோ அல்லது ஓட்டர் ஐடியோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட காட்டணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொகுதியில் சார்ந்த இந்த பகுதியை சார்ந்தோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விரலில் வந்து மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மிஷினை பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் வந்து ஷோ பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேட் இருக்கக்கூடிய மிஷின் வந்து எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் வந்து பதிவு பண்ணும். இதில் பாருங்கள் ஒரு சவர் வந்து ஓட்டு போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கிளிக் பண்ணுறோமோ அதாவது என்ன சின்னங்கள் கிளிக் பண்ணுறோமோ அந்த சின்னம் வந்து இந்த விவிபேட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இதில் இப்போ பாருங்கள் ஒரு ஆள் வந்து மூணாவது இருக்கக்கூடிய அதை வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஒய் மாதிரி சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட் இருக்கக்கூடிய இப்போ மூணாவது வந்து ஒரு சூரிய சின்னம் இருக்குன்னா அந்த சூரியன் சின்னம் வரும். ஒருவேளை இந்த சூரியன் சின்னம் நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் ஒரு சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அதில் ஷோ பண்ணும்போது சூரியன் சின்னம் வரும். அப்படி வரலன்னா அந்த மிஷின் வந்து தவறாக காட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட என்ன பண்ணலாம்னா நீங்கள் தகவலை சொல்லலாம். நான் ஓட்டு வந்து மூணாவது இருக்கக்கூடிய சூரியனுக்கு போட்டேன் ஆனால் காட்டக்கூடியது வந்து வேறு சின்னங்கள் காட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போடும்போது உங்கள் தொகுதியில் எத்தனை சின்னங்கள் இருக்கோ அத்தனை சின்னங்கள் மட்டும்தான் இருக்கும். உங்கள் தொகுதியில் 10 பேர் நிற்கிறாங்கன்னா 10 சின்னம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. அது கிளிக் பண்ணோன்னா அதோட இது ஷோ ஆகும். இங்கே வந்து மூணாவது இருக்கக்கூடிய அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த மிஷினில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த கவுண்டிங் வந்து அதில் லிஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ பாருங்கள் செகண்டில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா அப்படிங்கிறக்கூடிய பிஏ கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அதோடைய மிஷினில் வந்து அந்த பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் வந்து காட்டும். இதே மாதிரி உங்களோட ஓட்டு வந்து காட்டும். இப்படி தான் ஓட்டு போடுறது.